Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான மீன் குழம்பு மண் சட்டியில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ரோ மீன்ல குழம்பு செய்ய போறோம். சரி வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. 1/4 கிலோ அளவு ரோ மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, பூண்டு ஒரு 8 பல்லு போல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கப்புனா பெரிய கப் கிடையாது, ஒரு மீடியம் கப் சைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு தக்காளி எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நிறைய தேங்காய் சேர்த்தோன்னா டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். இதை நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மண் சட்டியை ஹீட் பண்ணி அதில் நம்ம 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பல்லை முழுசாக சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். கடைசியாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை குழம்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் மண்சட்டியில் மீன் குழம்பை வச்சு செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் கடாயில் செய்கிறத விட இது ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு 4 to 5 நிமிஷம் மீன் குக் ஆகிற அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிடும். பாருங்கள் மீன் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா
ரொம்பவே அருமையாக இருக்கும். மண்மனம் மணக்கும் மீன் குழம்ப மண்சட்டியில் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க. இந்த ரோ மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.